ஒரு சின்ன டாஸ்கா இருந்தாலுமே நம்ம சாட் ஜிபிடி தான் யூஸ் பண்றோம். பிகாஸ் இட் கிவ்ஸ் ஃபாஸ்ட் அண்ட் எக்ஸாக்ட் ஆன்சர்ஸ் அண்ட் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். பட் நிறைய பேருக்கு இன்னும் புரியல. தே ஆர் ஜஸ்ட் யூசிங் த வீக்கஸ்ட் வெர்ஷன் ஆஃப் சாட் ஜிபிடி. பிகாஸ் சாட் ஜிபிடியில் நிறைய ஹிடன் ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க அதை ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஒரு என்டையர் மார்க்கெட்டிங் டீமே உங்களால் பில்ட் பண்ண முடியும் வித்தவுட் ஹைரிங் எனிவன். சவுண்ட்ஸ் கிரேசி ரைட்? சாட் ஜிபிடி ஒரு ரிசர்ச் ஸ்கூலாக ஒண்டி இல்லாமல் என்டையர் மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணுறதா இருக்கட்டும், கான்டென்ட் ரைட்டிங் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், உங்களோட மோஸ்ட் ஆஃப் த டாஸ்க் எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடும். ஸோ இது ஒரு சாட் போட்டாக இல்லாமல் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீமாகவே ஆக்ட் பண்ணும். அண்ட் இது வரைக்கும் இந்த ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வாட்ச் திஸ் வீடியோ டில் த எண்ட். I will show you how to clone your marketing team without spending a single rupee. So this is Mazhar. I'm a growth marketer. I help marketers and business owners like you to grow your business and career faster with result-driven strategies. If you're into this field, please consider subscribing so that you won't miss any of my future videos. GPT versus custom GPT. GPTனா தெரியும், மேபி சாட் ஜிபிடின்னு எடுத்துக்கலாம். பட் வாட் இஸ் கஸ்டம் ஜிபிடி? ஸோ இட்ஸ் அ கஸ்டமைசேஷன் ஆஃப் சாட் ஜிபிடியான்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எஸ். ஸோ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்க சாட் ஜிபிடி நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் கஸ்டமைஸ் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வாட் யூ ப்ரொவைட். சாட் ஜிபிடி இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஜென்ரல் அசிஸ்டன்ட் சொல்லலாம். நம்ம ஒரு இன்புட் கேட்கும்போது அதுக்கான அவுட்புட் வந்து அஸ் எ ரிசல்ட்டாக கிடைக்கும். பட் இதில் ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எவ்ரி சிங்கிள் டைம் எல்லா கான்வர்சேஷனுமே நம்ம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேபி ப்ரீவியஸாக ஏதோ ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க, அது எல்லாமே வந்து அதோட மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்காது. ஸோ நீங்கள் எவ்ரி சிங்கிள் டே நீங்கள் திருப்பியும் ஸ்க்ராச்லேருந்து உங்களோட கான்வர்சேஷனை மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்ட் விஷயம், நம்ம டீட்டெயில் ப்ராம்ப்டிங் கொடுக்கணும். ஸோ டீட்டெயில்டாக இல்லைனா நம்மளோட ப்ராம்ப்டிங் நமக்கான அவுட்புட் ஜென்ரல் அவுட்புட்டாக தான் இருக்கும். அட் த சேம் டைம் இதனால் மெமரி ஸ்டோர் பண்ண முடியாது. அஸ் ஐ ஆல்ரெடி சேட், பிராண்ட் ஃபைல்ஸாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்க கஸ்டம் மெட்டீரியல்ஸ் எதுவுமே வந்து ஸ்டோர் பண்ண முடியாது இதில். அட் த சேம் டைம் ஜென்ரல் டாஸ்க் எல்லாமே பண்ணோன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இதுவே டீப் ரிசர்ச்னு போகும்போது ஆப்வியஸ்லி நமக்கான அவுட்புட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற அவுட்புட் நம்மளால் ஜென்ரேட் பண்ண முடியாது. கஸ்டம் ஜிபிடின்னு வரும்போது இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ட்ரைன்டு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சாட் ஜிபிடி மாடலை நம்ம பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரைன் பண்ணுறோம். ஸோ கஸ்டமைஸ் பண்ணுறோம். ஸோ இதில் ஒரு என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலேஜ் பேஸ்னு ஒரு விஷயம் இருக்கும். அதில் நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபைல்ஸ் இஸ் நத்திங் பட் மேபி உங்களோட பிராண்ட் வாய்ஸாக இருக்கலாம், கம்பெனியோட டீட்டெயில்ஸாக இருக்கலாம், அண்ட் தென் சம் டேட்டாஸ், கீ பாயிண்ட்ஸு, பிராண்ட் விஷன், மிஷன் எல்லாமே நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். செகண்ட் பர்சனா, இந்த பர்சனாக்கு ஏற்ற மாதிரி தான் நீ வந்து கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி ப்ரீ ட்ரைங் பண்ணியிருக்கலாம். அட் த சேம் டைம் நீங்கள் எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் செட்டப் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஒரு பாட்டி நீங்கள் செட்டப் பண்ணால் போதும், நெக்ஸ்ட் செட் ஆஃப் திங்ஸ் எல்லாமே வந்து ஜஸ்ட் நீங்கள் ஒரு சாம்பிள் ப்ராம்ப்ட் கொடுத்தாலே போதும், உங்களுக்கான அவுட்புட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி கிடைக்கும். அண்ட் ஃபோர்த் திங் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் டிவன். லெட்ஸ் டேக் நமக்கு ரிப்பீட்டடான சம் டாஸ்க் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாமே நம்மளால் ஈஸியாக ஆட்டோமேட் பண்ண முடியும். லெட்ஸ் டேக் லேண்டிங் பேஜஸ் கான்டென்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஸ்பெசிஃபிக் பிஸ்னஸ் எஸ்ஓபிஸ் இருக்கும், ஹார்டன்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடான சம் ஸ்பெசிஃபிக் மொனோட்டனஸ் டாஸ்க் எல்லாமே உங்களால் என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக இதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக யூஸ் பண்ணிட்டு இருக்க சாட் ஜிபிடி வெர்ஷனில் கஸ்டம் ஜிபிடிஸ் பில்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிபிடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷனே ஷோ ஆகாது. ஸோ கஸ்டம் ஜிபிடிஸ் ஆர் கம்ஸ் அண்டர் பெய்டு வெர்ஷன். பட் there is a hack. உங்கள் அக்கௌண்ட் அப்கிரேட் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல பர்சனல் அண்ட் பிஸ்னஸ்ன்னு இருக்கும். பர்சனல் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கோ ஆப்ஷன் இருக்கும். கரண்ட்லி நம்ம ஃப்ரீ இந்த பிளான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த கோ பிளான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 12 months இது வந்து டோட்டலி ஃப்ரீ. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஆஃபரை வந்து நீங்கள் கிளைம் பண்ண முடியும். ஸோ கிளைம் திஸ் ஆஃபர். ஸோ ஃபஸ்ட்டு 12 monthsக்கு நீங்கள் 0 rupees தான் பே பண்ண போகிறீங்க. ஜஸ்ட் உங்களோட யூபிஐ கார்டு பேமெண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆஃபரை வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டம் ஜிபிடி எப்படி கிரியேட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு சாட் ஜிபிடி உள்ள போயிட்டு எக்ஸ்ப்ளோர் ஜிபிடிஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்கனாலே கிரியேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணால் போதும், கிரியேட் அண்ட் கான்ஃபிகரேஷன். ஸோ 2 விண்டோ இருக்கும். ஸோ இந்த இடத்துல எதாவது நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கஸ்டம் ஜிபிடியை வந்து கிரியேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் நேம். ஸோ இந்த ஜிபிடிக்கு என்ன நேம் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க? இதுக்கு நான் டிஜிலைஃப் ஜிபிடின்னு சொல்லி நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷன். ஸோ நீங்கள் இது எதுக்கு ரிலேட்டடாக உங்களோட கஸ்டம் ஜிபிடி கிரியேட் பண்ண போகிறீங்களோ அதை பேஸ் பண்ணி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷனாக எழுதிக்கோங்க. பட் நான் இந்த இடத்துல டிஸ்கிரிப்ஷன்ஸ் நான் எழுதுறேன். அண்ட் இட்ஸ் பியூர்லி ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங். அண்ட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் ரொம்பவே முக்கியம். வை? பிகாஸ் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட அவுட்புட்டே இருக்க போகுது. கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் இஸ் நத்திங் பட் இந்த ப்ரீ டிஃபைன்டாக ஒரு ஃப்ரேசஸை வந்து நீங்கள் இந்த இடத்துல வந்து செட் பண்ணிடுவீங்க. ஸோ அந்த ஃப்ரேசஸை பேஸ் பண்ணி உங்களோட சேட்டை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அண்ட் ஹியர் இஸ் த நாலேஜ் பேஸ். ஸோ நாலேஜ் பேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால் ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ண முடியும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிஸ்னஸோட பிராண்ட் கைட்லைன்ஸாக இருக்கட்டும், விஷன், நீங்கள் ப்ராடக்ட்ஸ், த சர்வீசஸ் யூ ப்ரொவைட், ஐசிபிஸ், கஸ்டமர் பர்சோனா. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் டாக்குமெண்ட்ஸ் உங்களோட பிஸ்னஸ் ரிலேட்டடாக இருக்கும்.
ஆர் எஸ் பிஸ்னஸ் ஒன்லி இல்லாமல் சம் வாட் நீங்கள் வந்து சம் டேட்டா ரிலேட்டட் அனாலிட்டிக்கல் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறீங்க, இல்லை கேம்பெயின் ரிலேட்டட் ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கோங்க. ஸோ அந்த கேம்பெயினோட டேட்டாஸ் நீங்கள் சிஎஸ்பி ஃபைல்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம், இதில் அப்லோட் பண்ணிடலாம். ஸோ அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கான அவுட்புட் வந்து ஸோ இந்த நாலேஜ் பேஸை போய் ரிசர்ச் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ப்ரிசைஸ் அவுட்புட்டாக கொடுக்கும். நாட் ஜஸ்ட் ஜென்ரல் அவுட்புட்டாக இல்லாமல் ப்ரிசைஸ் அவுட்புட்டாக இருக்கும். அண்ட் தென் ரெக்கமெண்டட் மாடல் பார்த்தீங்கன்னா நான் GPT 5.2 நான் யூஸ் பண்ணுறேன். இல்லை உங்களுக்கு ரெக்கமெண்ட் மாடல் தான் தேவையில்லை, எந்த மாடல் வேணால் யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா இது அப்படியே இருக்கும். ஸோ ஆஸ் ஆஃப் ஐம் கோயிங் வித் ChatGPT 5.2. அப்பார்ட் ஃப்ரம் திஸ் கேப்பபிலிட்டிஸ்ன்னு வரும்போது இந்த ஜிபிடிக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. ஸோ வெப் சர்ச்சஸாக இருக்கட்டும், கேன்வாஸ், இமேஜ் ஜென்ரேஷன், கோட் இன்டர்பிரேட்டர் அண்ட் டேட்டா அனாலிசிஸ். ஸோ நான் இது 4மே வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ரியல் டைமாக ஒரு கஸ்டம் ஜிபிடி வந்து இப்போ நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே நான் ஆல்ரெடி எடுத்து வச்சுட்டேன். இதுதான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இந்த கஸ்டம் ஜிபிடி எதை பற்றி இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு என்டையர் லேண்டிங் பேஜ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். பட் லேண்டிங் பேஜ் இஸ் அபவுட் SaaS. ஸோ ஒரு SaaS ப்ராடக்டோட லேண்டிங் பேஜ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். தட்ஸ் வாட் த கஸ்டம் ஜிபிடி இஸ். ஸோ அந்த லேண்டிங் பேஜ் க்ரியேட் பண்ணுறதுக்கான என்டையர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்ஸாக நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் என்டையர் லேண்டிங் பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சர் தான் இருக்க போகுது. ஹெட்லைன்ஸ், சப் ஹெட்லைன்ஸ், all to action, social proof sections, features, capabilities, outcome results, who is for, and the 3-step getting started. Apart from this, testimonial, FAQs, final call to actions. So total of 15 sections நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த 15 sections பேஸ் பண்ணி தான் இந்த லேண்டிங் பேஜை வந்து கிரியேட் பண்ண போகுது. அட் த சேம் டைம் பிராண்ட் வாய்ஸ் வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன வேர்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணணும், ரைட்டிங் ஸ்டைல் எப்படி இருக்கணும், ஸோ அண்ட் ஐசிபிஎஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபீச்சர்ஸ், அவுட்கம்ஸ், டெஸ்டிமோனியல்ஸ், கால் டு ஆக்ஷன். ஸோ இது எல்லா செக்ஷன்ஸுமே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டீட்டெயிலாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக கொடுத்துருக்கேன். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிட்டு நம்ம அந்த இடத்துல போய் பேஸ் பண்ண போகிறோம். தட்ஸ் இட். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நான் பேஸ் பண்ணுவோம். தட்ஸ் இட். ஸோ இட்ஸ் அ லேண்டிங் பேஜ் ஜிபிடி, ரைட்? ஸோ அதனால சரி நான் நேம் செட் பண்ணிட்டேன். இஃப் யூ வாண்ட் யூ கேன் ஆல்சோ ஆட் லோகோ ஆஸ் வெல். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாலேஜ் பேஸ். ஸோ நாலேஜ் பேஸ்னால் சம் ஃபைல்ஸ் ஆட் பண்ணோன்னா நீங்கள் ஆட் பண்ணலாம். ஆல்ரெடி உங்கள் பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடாக சம் ஸ்ட்ராட்டஜிஸ், டிசிஷன்ஸ் அண்ட் தென் வந்து பிராண்ட் கைட்லைன்ஸ் இது எல்லாமே மேக் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் இதை வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஜிபிடி என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்ஸுமே ரிசர்ச் பண்ணி உங்களுக்கான ப்ரிசைஸ் அவுட்புட்டாக கொடுக்கும். அண்ட் தென் கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ். இதில் எப்படி நான் இனிஷியலாக கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். ஸோ அதுக்குமே நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரேசஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணும். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கான்வர்சேஷன் நான் வந்து டைப் பண்ணிடுறேன். கிரியேட் a landing page for my SaaS product. ஸோ சொல்லி நான் என்ன பண்ணுறேன், ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்டர் நான் கொடுத்துப்பேன். இதே மாதிரி நீங்கள் 4 to 5 கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் கொடுக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் ஐ எம் கோயிங் வித் த ஃபர்ஸ்ட் ஒன் ஆப்ஷன். இந்த இடத்துல நீங்கள் கிரியேட் அண்ட் இந்த ஒரு பியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிபிடியை வந்து நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் இந்த ஜிபிடி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். பட் ஆஸ் ஆஃப் ஐ எம் கோயிங் வித் ஒன் me ஆப்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்துச்சு லேண்டிங் பேஜ் ஜிபிடி பை ITC Life வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்டட். ஸோ நான் இதை கொடுத்த மாதிரி போதும். கிரியேட் a landing page for my SaaS product. நான் இந்த இடத்துல எந்த ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இது கொடுக்குறேன். ஸோ ஒன்ஸ் இந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டட் நான் கொடுக்கும்போது ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாமே என்கிட்ட கேட்குது. ஸோ வை பிகாஸ் நம்ம ஆல்ரெடி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா பிராண்ட் நேம் கொடுத்தோம். பட் அது பிராண்ட் எதை பற்றி இருக்க போது, ஆடியன்ஸ் யார், நம்மளோட பெயின் பாயிண்ட்ஸ் இது எதுவுமே வந்து நம்ம வந்து மென்ஷனே பண்ணிட்டேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஐ ஆல்சோ கிரியேட்டட் ஒன் மோர் செக்லிஸ்ட். இந்த இடத்துல அந்த ப்ராடக்ட் பற்றி நான் ஃபுல்லாகவே வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராடக்ட் எதை பற்றி இருக்க போது, ப்ராடக்டோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, என்னோட ஐசிபி, மெயின் பெயின் பாயிண்ட்ஸு, என்ன அவுட்கமாக இருக்க போது, கால் டு ஆக்ஷன் அண்ட் தென் ப்ரூஃப், என்னென்ன ப்ரூஃப் இருக்க போது அண்ட் தென் எந்த கான்வர்சேஷன் டோனில் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லி. அண்ட் இப்போ நான் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து ஒரு டெஸ்டிங்காக கொடுத்தது தான். ஸோ உங்களோட ப்ராடக்ட் உங்களோட சர்வீஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேஸ்டாக வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த டேட்டாஸ் எல்லாமே நான் கொடுத்து என்டர் கொடுத்தேன். இட்ஸ் லவ்லி. ஸோ என்னன்னா ஹீரோ செக்ஷன் ஃபார் ரன் ஆட்ஸ் தட் பிரிங் லீட்ஸ் நாட் வேஸ்டட் ஆட் ஸ்பெண்ட். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரிசைஸாக இருக்குது. ஹெட்லைன்ஸ் அண்ட் தென் சப் ஹெட்லைன்ஸுமே கொடுத்துருக்கு. டிஜிட்டல் ஃபெல்ஸ் பிஸ்னஸ் ஓனர்ஸ் அண்ட் மார்க்கெட்டர்ஸ் டர்ன் ஆட் கிளிக் டு ரியல் சேல்ஸ் அண்ட் ஆப்வியஸ்லி வேல்யூ ப்ரொபோசிஷன். ஸோ இது வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேபி வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா தேவையில்லை. அண்ட் பிரைமரி கால் டு ஆக்ஷன், நோ கிரெடிட் கார்டு ரிக்வயர்ட், கேன்சல் என் டைம், டேக்ஸ் மினிட்ஸ் டு செட் அப். ஆக்சுவலி இட்ஸ் SaaS ப்ராடக்ட் சொல்கிறதுனால மேபி இட்ஸ் நோ கிரெடிட் கார்டு ரிக்வயர்டுன்னு சொல்லி இந்த இடத்துல மென்ஷன் ஆகிருக்கு. மேபி இட்ஸ் சர்வீசஸ்னால் இட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். SaaS ப்ராடக்டான்னு சொன்னதுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து வந்திருக்கு. அண்ட் சோஷியல் ப்ரூஃப்னு வரும்போது மெட்டா அண்ட் கூகுள் சர்டிஃபிகேஷன்ஸ்னு சொல்லி சோஷியல் ப்ரூஃப்னு சொல்லி ஆட் ஆகிருக்கு.
Apart from this, why customer choose DigiLife? So young people choose பண்ணணும். And then features, என்னென்ன features provide பண்ணுறோம், advanced capabilities, outcomes என்ன மாதிரி இருக்க போகுது, 5x better returns while applying DigiLife's optimization of course. And who is for business owners, marketers, growing teams. And எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணுறது, testimonials, so resources, and then FAQs, beauty. So FAQsமே கொடுத்துருக்கு, final call to actions. Actually இது என்னன்னு கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா, DigiLife is a SaaS ப்ராடக்ட்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். And இந்த SaaS ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி ஃபார் த டீம் who are already running ads on Meta or else Google. ஓகே, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு SaaS ப்ராடக்ட் மாதிரி கிரியேட் பண்ணுறது. தட்ஸ் த கான்செப்ட். இதுதான் நீங்கள் யூஸ் பண்ணணும் இல்லை. இந்த மாதிரி உங்களோட ரியல் டைம் பிஸ்னஸஸில் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஆர்எல்ஸ் நிறைய மேபி நீங்கள் மல்டிபிள் SaaS ப்ராடக்ட்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஆர்எல்ஸ் வந்து மல்டிபிள் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். உங்களோட SaaSல டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட கஸ்டமைசேஷன்ஸ் வந்து நீங்கள் மேக் ஓவர் பண்ணலாம். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கான ப்ரிசைஸ் ரிசல்ட்ஸ் உங்களால் ஜென்ரேட் பண்ண முடியும். ஃபைன், கஸ்டம் ஜிபிடி எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஐடியா வந்துருச்சு. பட் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ ஏன்னா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் தான் கேமே இருக்குது. ஸோ நாலேஜ் பேஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் நாலேஜ் பேஸ் இருந்தால் நீங்கள் அப்படியே ஆட் பண்ண போகிறீங்க. பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட் இருக்க போகுது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்ம 2 விஷயம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட், ப்ராம்ப்ட் ஜென்ரேட்டர் இந்த சைட்டுக்கு போயிட்டு ஒரு ப்ராம்ப்ட்டை வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். I want a prompt to create detailed instructions for building a custom GPT that generates high converting landing page content for my SaaS product. ஸோ இதுதான் ஒரு ப்ராம்ப்டாக நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜென்ரேட்னு கொடுக்குறேன். ஸோ ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா you are a seasoned digital marketing expert with a wealth of experience in crafting high converting copy for a SaaS landing page. Your specialty lies in understanding your psychology and creating persuasive content that drives conversion. The task is to create detailed instructions for building a custom GPT. ஸோ இதில் கிளியராக கொடுத்துருக்கு. கஸ்டம் ஜிபிடி கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு டீட்டெயில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நீ கிரியேட் பண்ணுவோம். தட்ஸ் வாட் ஹிஸ் டாஸ்க். ஓகே, அண்ட் தென் அந்த ப்ராடக்ட் ரிலேட்டடான சம் டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்குது. பட் இதை வந்து நம்ம லேட்டராக நம்ம கொடுப்போம். இந்த டீட்டெயில்ஸ் நம்ம கொடுக்க போகிறது. The output should be structured step by step guide, clearly outline the process and methodology to follow, including tips on tone, style, format of the content. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அதை காப்பி பண்ணுறேன். ஸோ நியூ சேட்டில் நான் என்ன பண்ணுவேன், இது அப்படியே ஃபுல்லாக வந்து நான் பேசுகிறேன். ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் ரிலேட்டடாக 3 விஷயம் கேட்டிருக்காங்க. பட் இந்த 3 விஷயம் எல்லாமே நம்ம அடிஷ்னல் டீட்டெயில்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணலாம். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு இமேஜினரி ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு டீட்டெயில்ஸ். இதே மாதிரி நீங்கள் வேறு ஒரு ப்ராடக்ட்ஸ் வேறு ஒரு SaaS ப்ராடக்ட் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அந்த SaaS ப்ராடக்ட் ரிலேட்டடாக நீங்கள் உங்களோட ஐசிபிஸை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறேன். அப்பார்ட் ஃப்ரம் ஐசிபிஸ், சேலஞ்சஸ், பெயின் பாயிண்ட்ஸ் அண்ட் அவுட்கம்ஸ், யூஎஸ்பிஸ் இதெல்லாமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துறேன். அண்ட் ப்ளஸ் ஜென்ரேட்டிங் த ரிசல்ட். ஸோ இந்த இடத்துல கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு பில்ட் a custom GPT for creating high converting SaaS landing page content for a brand digitally. ஓகே, ஸோ ரோல் என்னன்னு ரோல் அண்ட் தென் ப்ராடக்டோட கான்டெக்ஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கோர் அப்ஜெக்டிவ் என்னவா இருக்க போகுது, லேண்டிங் பேஜோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா ஹீரோ செக்ஷன், ப்ராப்ளம் எஜிடேஷன், சொல்யூஷன், கீ பெனிஃபிட்ஸ். மேபி இந்த செக்ஷன் உங்களுக்கு ஓகேனா ஃபைன். பட் இந்த செக்ஷன்ஸ் வந்து சரியில்லை, மேபி உங்களுக்கு வேறு மாதிரி செக்ஷன்ஸ் வந்து நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டாக பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த செக்ஷன்ஸை வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எடிட் பண்ணி அந்த செக்ஷன்ஸை இன்கார்பரேட் பண்ணிக்கலாம். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் வேறு என்னதான் வேணுமோ நீங்கள் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில். ஸோ திஸ் இஸ் நாட் த ஃபைனல் இன்ஸ்ட்ரக்ஷன், இட்ஸ் ஜஸ்ட் அ காப்பி. ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களோட ப்ராடக்ட் ஏற்ற மாதிரி எந்த மாதிரி செக்ஷன்ஸ் வேணும், எந்த மாதிரி பிராண்ட் வைஸ் இருக்கணும், அண்ட் தென் ஒரு சில ட்விஸ்ட் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா இது எல்லாமே காப்பி பண்ணி டேரெக்டாக நீங்கள் நம்ம கஸ்டம் ஜிபியில் எப்படி கிரியேட் பண்ணுவோம் அந்த இடத்துல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் நீங்கள் பேஸ் பண்ணிடலாம். தட்ஸ் இட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நாலேஜ் பேஸ் நீங்கள் ஆட் பண்ண போகிறீங்க. கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ்னா உங்களுக்கு என்ன மாதிரி கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ கிரியேட் லேண்டிங் பேஜா, இல்லை ஏபி டெஸ்டிங் பண்ணணுமா, இல்லை வந்து லேண்டிங் பேஜோட அனதர் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கணுமா. ஸோ வாட் எவர் இட் இஸ், ஸோ நீங்கள் கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸில் அதை மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ தட் எவ்ரி சிங்கிள் டைம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஸ்டார்டர்ஸை வச்சு உங்களோட கான்வர்சேஷன் மேக் ஓவர் பண்ணுற மாதிரி. ஏஐ டிஜிட்டல் மார்க்கெட்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணிடுமானா? டெஃபினெட்லி நாட். பட் த பர்சன் ஹூ யூஸ் ஏஐ will replace those people who never use AI in their marketing efforts. So still outdated strategies la work பண்ணிட்டு ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லி ப்ளேம் பண்ணாமல் உங்கள் ஜாபை எப்படி செக்யூர் பண்ண போறீங்க அண்ட் உங்களை எப்படி அப்கிரேட் பண்ணிக்க போறீங்கன்னு சொல்லி இப்போவே பிளான் பண்ணி மோரோவர் உங்களோட கோர் ஸ்கில்ஸ் லைக் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்டிங், லீட் ஜென்ரேஷன், பெய்ட் ஆட்ஸ் ப்ளஸ் ஏஐ ஏஜென்ட்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் பேஸ் பண்ணி உங்களோட கேரியர், ஜாப் ஆர் பிஸ்னஸஸை அப்ஸ்கேல் பண்ணணும்னு யோசிச்சிங்கன்னா தென் do check out our AI powered marketing programs.
where you can learn all these things from the scratch to advanced level with personalized mentorship, lifetime support, live doubt solving sessions, and much more. So link in the description, do check it out. So இந்த மாதிரி AI, automation, marketing related videos make பண்ணா வேல்யூபிளா இருக்கும்னு யோசிச்சீங்கன்னா do comment AI and next என்ன ஏஜென்ட் பில்ட் பண்ணலாம்னு சொல்லியுமே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. Definitely I will try to build those AI agents in my upcoming videos. So thanks for watching. We'll see you in the next one. Until then, Mazhar signing off.